தென்காசி கடையநல்லூர் பக்கத்துல தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்துல 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம், வணக்கம். காட்சிகளை பார்க்கிறோம். பேருந்தினுடைய பாதி பக்கமே முழுசா சேதம் அடைஞ்சிருக்கு. இப்ப இந்த நிலையில அந்த பேருந்துல பயணம் செஞ்சவங்களுடைய நிலை என்ன? உயிருக்கு ஆபத்தான நிலை எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுடைய தகவல்களும் என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க ராமசுந்தரம். தென்காசி மாவட்டத்திலிருந்து கடையநல்லூர் நோக்கி சென்ற ஒரு தனியார் பேருந்தும், அதே போல கடையநல்லூர்ல இருந்து தென்காசி நோக்கி வந்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி சற்று முன்னர் விபத்து ஏற்பட்டது. இதுல பயணம் செய்த 40க்கும் மேற்பட்டோர் தற்போது படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையில ஒரு ஆறு பேருக்கு மேல் அங்க இருக்கிறார்கள். உடனடியாக அவர்களை மீட்கக்கூடிய பணியில அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிளத்தூர் காவல்துறையினரும் சம்பவ இடத்துல இருக்கிறார்கள். தற்போது வரை எத்தனை பேர் உயிரிழந்தார் என்பது குறித்தான அந்த தகவல் கிடைக்கப்படாத சில நிலையில அந்த இடமே பரபரப்பாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதிக்கு காவல்துறை கண்காணிப்பாளர், அதே போல 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் அங்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதி மிகுந்த நெருக்கடி பகுதி என்பதனால அதிக அளவு போக்குவரத்து நெருக்கடியும் இருப்பதனால அவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். தென்காசி அரசு மருத்துவமனையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஆபத்தான நிலையில 6 பேர் இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களை மீட்கக்கூடிய பணி தான் தற்போது நடந்து வருகிறது. தற்போது அந்த பகுதிக்கு கூடுதல் போலீசாரும் அந்த மீட்பு படைக்கு அதிகாரிகளும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்.